ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் ஜெபங்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன்தாமே இந்த நேரத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. 1 கொரிந்தியர் 5:11 சொல்லியிருக்கிறது, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கவும் கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. ஸ்தோத்திரம். என கருமையானவர்களே, விக்கிரக ஆராதனை தேவன் வெறுக்கிற ஒன்று, அருவருக்கிற ஒன்று. அதே போல சன்மார்க்கத்துக்கு விரோதமாக உங்கள் சரீரத்துக்கு விரோதமான பாவங்களையும் அவர் வெறுக்கிறார். இந்த ரெண்டும் தேவனுக்கு அருவருப்பான காரியம். விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள், பாலை இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. விக்கிரகம் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை விட்டு விலகி தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. விக்கிரகங்களை ஆராதிக்கும் போது வேதனைகள் பெருகும், கண்ணீர் பெருகும், துன்பங்கள் அதிகரிக்கும், குழந்தை இல்லாத ஸ்தோத்திரம் பிரச்சனைகள் அதிகமாகும், ஸ்தோத்திரம் விபத்துகள், ரத்தம் சிந்துதல் அதிகரித்து கொண்டே போகும். ஏன்னா தேவ கோபம் உங்கள் வீட்டின் மேல இருக்கும்போது யார் உங்களுக்காக பரிந்து பேச முடியும்? தேவ கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஒரே வழி, நீங்கள் குமாரனை பற்றி கொள்வதுதான். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்கிறது தான் ஒரே வழி. விக்கிரகங்களை விட்டு, ஊமையான விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு மனம் திரும்புங்கள். அதற்காகத்தான் தேவன் உங்களை அழைக்கிறார். இதுதான் உங்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி. இதுதான் உங்கள் வீட்டின் மகிழ்ச்சிக்கான பெரிய ஒரு செய்தி. இந்த செய்திக்கு உங்கள் செவியை சாய்த்து விடுங்கள். அந்நிய ஆராதனை வேண்டாம், அந்நிய தேவ வழிபாடு நமக்கு வேண்டாம். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.